வெல்கம் பேக் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் வாங்குறதுக்காக கடையாக தெரிஞ்சு எப்படியோ ஒரு பேட்டை வாங்கிட்டோம். இங்கே அண்ணன் சமோசா விற்றுட்ருக்காரு, கச்சோரி விற்றுட்ருக்காரு. அதுவும் தை கச்சோரின்றாங்க. சரி, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு சொல்கிறேன். அரே பைசா லேரோனா ஆர்த்தோட மசாலா டால். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. தார் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்திங்களா பச்சை பசேன்னு இங்கே லீஃபெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படின்னு நினச்சா அப்படியே கீழே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு லீஃப் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் நம்மளோட வடக்கன் செய்யக்கூடிய வேலைகள். எங்கே போகணும் தெரில. இது ஒரு புது வகையான விலங்கா இருக்கு. என்னப்பா இது சைக்கா இருக்கு பையப்பா. கொண்டா அம்மா இதுக்குள்ள அங்கே தெரியுது பாருங்கள், சூப்பரான கிளிங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே மரத்து மேலெலாம் நிறைய தெரியுது. ஆனால் என் கண்ணிக்கு கொஞ்சம் சிலர் தான் தெரியுது. இது கேமராவில் சுத்தமாக தெரியாது போல இருக்குது. அதுவும் பறந்துருச்சு. ஃபுல்லாகவே பேரட் தான். அப்படியே ஓட்டி பார்த்துருக்கோம். அந்த குருவி பின்னாடி நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கோம். கிட்ட போகணும்னு பாருங்க. எப்படி ஓடுது பாருங்க. ஹாய் அண்ட் பாய். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இங்கே எவ்வளோ கிளிகள் இருக்குது பாருங்கள். அந்த ட்ரீயாக அதே கலரில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து லைட் க்ரீனு, இது வந்து செம்ம டார்க்காக இருக்குது. எல்லா கிளிகளும் எத்தனைன்னு பாருங்களேன். அப்படியே அந்த ஃபேஸு 2 ஐ ஒரு நோஸுங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு 3 கிளிங்க. அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ட்ரெயின் போகிறது. நாங்கள் வந்து இந்த கப்பன் பார்க்கில் நிறைய கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்புறமா இந்த பூவெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, இந்த பூ வெளியவே இருக்குது, இந்த பூவை தேடி ஒரு பயணமே போயிருந்தேன். பிங்க் ட்ரீயை தேடி பயங்கரமாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள்.
One eternity later. பிங்க் கலர் ஃப்ளவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கும். தபீபியாங்கிற இந்த ஃப்ளவரோட பேர், இதோட நேட்டிவ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதியில், சவுத் அமெரிக்கா. இது வந்து எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவை சேர்ந்த மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் எப்போல்லாம் வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பரோட மிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இது வரைக்கும் வளரும். வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இங்கே நிறைய ட்விஸ்டெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது கப்பன் பார்க் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் கப்பன் பார்க் வந்து சண்டே அதுவுமா நீங்கள் வந்தீங்கன்னு வைங்களேன், செம்ம ஜாலியாக இருக்கும். காலையில் வந்து இங்கே ஸ்கேட்டிங்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இது ஒரு பிக்னிக் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா, இந்த ஸ்டேட் லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க, அதாவது பக்கத்தில் இருக்க இந்த ரோஸ் கார்டனுங்கிற இடத்த நீங்கள் கன்ஃபார்ம் போய் பாருங்கள். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் போகிறப்ப வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவும் இதுலேயே இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீ காமிக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்ட்ரானரி வீடியோ அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் யாராவது பெங்களூர் மக்களாக இருந்தால் இந்த கப்பன் பார்க் என்னங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு வேளை இந்த பெங்களூர்லேருந்து பார்க்கலனா உங்களுக்காக நான் சொல்கிறேன். கப்பன் பார்க்குங்கிறது பெங்களூரில் ஒரு சூப்பரான இடம். கப்பன் பார்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போனோடனே தீம் பார்க்குன்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் சண்டே மட்டும் க்ளோஸும், மற்ற நாள் எல்லாத்துலேயும் ஓப்பனாக இருக்கும். நான் போனப்போ பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் அது க்ளோஸாக இருந்துச்சு. நீங்கள் அதுக்குள்ளே போய் விளையாண்டிங்கன்னா அங்கே சின்ன குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அங்கே போய் விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து இந்த கப்பன் பார்க்கை, இந்த தீம் பார்க்கை விட்டுட்டு அதை சுற்றி என்ன இருக்குங்கிறத நான் இதை காட்ட போகிறேன். இதில் வந்து நிறைய லைப்ரரி, டென்னிஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த வழியில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். என்னென்ன நடக்குதுங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலுங்க, வேறு மாதிரி வச்சுருக்குதுங்க தண்ணி. ஆஹா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அந்த பையன், வேறு லெவலுங்க. இந்த பாத்தியை பற்றி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இயற்கை தண்ணி, அதாவது மழை நீர் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இந்த பக்கம் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறாரு. ஹாய், இந்த குருவி எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணும்னு ஆசை. ஹாய் ஹாய், அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு. சுத்தமாக ஒன்றும் புரியலைங்க, நோ ஐடியா. நான் பாட்டுக்குள்ளே வந்துட்டேன். எவ்வளோ ஃப்ரீயாக ஆகுது பாருங்களேன். ஸ்கூல் போகாம ஜாலியாக ஆடினுக்கிறாங்க. என்ன சொல்கிறது இவனுங்கள, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம ஹைட்டுக்கு இதை தாண்டிடுவோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த செடியெல்லாம் பாருங்களேன், நைட்டில் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தாண்டியாச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸு. கிட்டத்தட்ட நம்ம ஹைட்டுக்கிட்ட தான் இருக்குது. அது எது கட்டியிருக்காங்கன்னு தெரில. மலையில் கூட நிற்க முடியாது, ஆனால் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இதெல்லாம் ஹைகோர்ட்டு. அதெல்லாம் சரிடா, எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கே தெரிலங்க. நானும் ஏதோ சுற்றிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குதுன்னு. காக்கா யார்ட்டையும் வந்து ஆட்டையை போட்டு ஏதோ பறந்துட்டுருக்கு. குருவிகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு குருவிகள் நேச்சுரல்னாவே குருவிகளும் வந்துடும் நினைக்கிறேன். பேர்ட்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பாருங்கள், பாறையில் ஜாலியாக உட்காந்து காலையிலே டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒருத்தனை அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரில. நான் வந்து 1 hour ஆக போகுது. ஹாய் காக்கா. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன்? காக்கா யாரையும் கூப்பிட்டுருக்கு. ரிலாக்ஸ் பண்ணலான்னு வரோம். இந்த கப்புள்ஸை பார்த்தா தான் காண்டாகுது. இவங்க டாக்டர் பார்த்தாலும் ஓன் டாக்டர் வேற ஏன் போட்டு உயிரை வாங்குற? பெஸ்ட்டான பிளேஸுங்க ரிலாக்ஸ் பண்ண. இப்போ தான் இங்கே ரூட்டே போட்டிருக்காங்க, இங்கே போயிட்டுருக்கோம். ஒரு காமெடியான விஷயம் ஆச்சுன்னு நீங்கள் கவனிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுத்துக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்ஃபில்டர்ட் பிஹேவியர் ஆல்சோ நாட் அவைலபிள்.
அதை தாங்க நானும் சொல்கிறேன். இந்த கப்புள்ஸுங்க சொல்ல தாங்க முடியல. ஃபஸ்ட்டு அவங்கள பேன் பண்ண சொல்லுங்கள், அப்புறமா இந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்காமல் இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஆஹா, இந்த மரம்லாம் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. ஆஹா, இவ்வளோ பெரிய குழி. இப்போ நம்ம எப்படி தாண்ட போகிறோம்? தாண்டவே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. இந்த புது இடம் இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த பாத்து வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க. இது இன்னொரு பாத்து பார்த்திங்கன்னா அங்கே ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இது வந்து சிமெண்ட்டில் செஞ்சது. இங்கே ஹைகோர்ட் கிட்டே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இதுதான் ஹைகோர்ட். எவ்வளோ பெருசாகுது பார்த்திங்கன்னா, போகிற ரூட்டு கூட பெருசாகுது. இதுதான் கர்நாடகா ஹைகோர்ட்டு. கிட்ட போய் பார்த்தா இப்படிதான் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹைகோர்ட்டையும் பார்த்தாச்சு, அந்த இடத்தையும் பார்த்தாச்சுலாம் இல்லை. இது ஒரு பிளேஸு, இது வந்து ஒரு முக்கியமான பிளேஸு. சின்ன வயசில் வாங்கலாம் இங்கே வந்தால் அரண்மனை நினச்சிட்ருப்பேன் நான். இப்போ பார்த்தோன்னா தான் தெரியுது, இப்போ அரண்மனையில் நாய் தூங்குற மாதிரி தெரியுது. அரண்மனையை விடுங்க, அப்போ அரண்மனை இல்லைன்னு ஓகே, அங்கே யாரோ டாக் தூங்கிட்டு இருக்க மாதிரி தோணும். அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு டாக் தூக்கிட்டுருக்கு. பாவம், அவங்களுக்கு நிலவு கிடச்சிருக்கு, டாகுக்கு ஒரு நிலவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் தூங்கிட்டாங்க. கேஷுவலாக நான் அப்படியே ஒரு வாக்கு போட்டுட்ருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த ட்ரீயை கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு சுத்தமாக தெரிலங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரிலங்க. இந்த பிங்க் கலர் ட்ரீ என்னால் கண்டே பிடிக்க முடியல. அடுத்த ரூட்டில் நான் போயிட்டுருக்கேன். எல்லாத்தையும் கேட்டு தான் போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இது, ஒரு ட்ரீயை கண்டுபிடிக்க முடியுது எக்கி இருந்து அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. சன்னு வேறு மச்சா அடிக்குது. பெரிய மரம் இது. அந்த மரம் பக்கத்தில் நிறைய இருக்கும். ஏதோ ஒரு போட்டுருக்கு. ஹைகோர்ட்டுக்கு லெஃப்ட் எடுக்கும், எம்எஸ் பில்டிங்க்கு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கும். நம்ம தேடி வந்து பிங்க்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்தது இவ்வளோ காட்டில் இருக்கிறது இல்லை, பெரிய மரமே இருக்குங்க. ஆக்சுவலாக நான் இந்த சைடு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு வந்தேன். பாருங்கள், பிங்க்கு எல்லோ காம்பினேஷன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சென்ட்ரல் லைப்ரரிக்கு போய் படிக்கலாமா, பட் இப்போ ஓப்பன் இல்லையா. என்னன்னு எனக்கே தெரியலங்க. போதிதம்மன் காலத்தில் இருந்திருக்கு போல இருக்கு. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த பாருங்க, பூ ஏதாவது பிச்சிங்கன்னா இங்கே 500 rupees ஃபைனு. இந்த பாதையில் உள்ளே போக முடியாது, அடிச்சு சுற்றிட்டு வரணுமா, சுற்றி வர இங்கே இருக்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஆர்டிஸ்ட் போல இருக்குங்க எல்லாரும். இது என்ன தெரிச்சு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு கேட்காதீங்க. அந்த பக்கம் அப்படியே கோட்டு ஸ்டேடியம், இது பக்கம் தான் இந்தியே இருக்குது. டென்னிஸ் ஸ்டேடியம் இப்படி தான் இதுக்கு என்ட்ரன்ஸு. பட் இப்போல்லாம் இருக்குது. தென்னிக்காவை பயங்கரமாக அடிக்குது. அட்வென்ச்சர் பயணத்தில் இருக்காங்க மக்கள் எல்லாம். நம்மளும் அப்படியே சுற்றிட்டு இருக்குங்க. இந்த சர்க்கிள் பக்கத்தில் போய் கேளுப்பா அப்படின்னாரு. ஒரு வாட்ச்மேன் இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுப்பான்னாரு. அவரை தேடி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாட்ச்மேனை தேடியில், மரத்தை தேடி வாட்ச்மேன் கிட்ட கேட்டு போகிறோம். இந்த மரத்தோட டிசைன் செம்மையாக கட்டியிருக்காங்க. கட் பண்ணி அவங்களே கட்டியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. எங்கெல்லாம் நமக்கு இப்போ தண்ணி தேவைப்பட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியும் வச்சுருக்காங்க. எங்கே கிளாஸை காணாம இருக்குது. பேசலாம். இப்போ நம்ம போகிற ஒரு பாதை பார்த்தீங்கன்னா செருப்பெல்லாம் கழட்டி வச்சு தான் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது.
அழகான இடத்துலையும் இந்த மாதிரி தண்ணி நிற்கிறத பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சவுண்டை மட்டும் நல்லா கேளுங்க. கம்பல்சரியாக ஏதாவது ஒரு மிருகம் இருக்கும். ஏதாவது ஒரு மிருகம்னா எது இருக்குங்க? ஸ்னேக் வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நான் இன்னும் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துக்கே திரும்ப வந்து நின்ட்டேன். இப்போதைக்கு இதுக்குன்னு நான் வந்து இங்கேயே தான் இருக்கேன். அதிகமாக கப்பன் பார்க் வந்தது இல்லை, அவ்வளோதான் விஷயம். ஃபைனலாக இந்த பாறை மரம் ஒரு வாட்டி போய் உட்காந்துட்டு தோணுது. என்ட்ரன்ஸ்கிட்டே கொண்டு வந்தா விடுவோம் இந்த பாதம். அடப்போங்க, ஏன்னா இதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு பாதையை கண்டுபிடிச்சா இந்த ஒரு பாதையை கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு ரூட்டை போட்டு விட்டுக்குது. அதெல்லாம் என்னங்க நடக்குது? இந்த பக்கம் நான் இருக்குது, இல்லைன்னா ஷார்ட் ரூட்லேயே கூட ஓடிடலாம். நாய்க்கு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே ஒரு ரூட் இருக்குங்க, பிடிச்சோங்க யாரே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயே இறங்கிடுவோம். ஆக்சுவலாக இந்த பாதையில் தான் நம்ம போனோம். எங்கே இருக்கோ பாதை அதில் தான் போனோம். புல்லில் தான் நடுவில் போயிடாதீங்க. அங்கிள் இருக்கார், அவர் வந்து எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிருவார். இப்போ ஃபஸ்ட்டு விசில் அடித்து ஏன் வரீங்க, எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டு, அதே மாதிரி இந்த புல்லில் எதுவும் ஆடவும் முடியாது, நடக்கவும் கூடாது. வேணா போய் உட்காந்துடலாம். அது உள்ளே போய் பயங்கர அட்வென்ச்சராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் தோணுது இந்த வீடியோ. என்ன தான் அட்வென்ச்சராக இருந்தாலும் எனக்கு சரியான பல்புன்னு தான் தோணுச்சு. நாங்கள் பாருங்கள் ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நிற்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பையனும் காணாங்க. இந்த ரயில்வே ட்ராக்கை பார்த்தா தாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த ட்ராக்கை பார்த்துட்டு ட்ரெயினில் போகணுன்னு அது இருக்கேன். அப்போல்லாம் யாரும் கூட்டு போல, இப்போ ட்ரெயினே போக மாட்டேங்குதுங்க. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வந்து பாதையை வந்து பிரித்து வைத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மண்ணெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க. ட்ரெயின் போகாதுன்னு நினைக்கிறேன். காலையில் ஹோட்டல் கேட்குறாரு. சூப்பர் கேமுங்க இதெல்லாம். ஏன் ஒருத்தரையும் காணாங்கிறது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு மட்டும் ஒரு டிக்கெட் இருக்குது. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். டிசபிள் ஃப்ரெண்ட்லி பார்க் பில்டிங் பாய் மைண்ட் ட்ரீ ஃபவுண்டேஷன். நான் ஒரு ட்ரீயை ரொம்ப நேரமாக தேடிட்டு வரேன். இன்னும் அந்த ட்ரீ நான் கிடைக்கவே இல்லை. இன்னும் அந்த ட்ரீக்காக நானும் தேடிட்டு தான் இருக்கேன். அந்த ட்ரீ எங்கே இருக்குன்னா ரொம்ப கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு பாதி ஏரியாவை முடிச்சுட்டு வந்துட்டேன் நான். இன்னும் நான் வந்து அங்கே பாருங்க அன்னிட்டு என்ன ஸ்பீடுங்க, எப்பா திருப்பவே இல்லை. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல பிச்சு காலி இந்த கலர் அப்படியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வேறு லெவலுங்க. ப்ளூ பர்பிள் இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்குது. ஒரு ட்ரீ கூட கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வா, ஒரு சூப்பர் ஜம்ப் அடிச்சு சொன்னது கேப்சர் ஆச்சான்னு தெரில. செம்மங்க அனில். நான் எல்லோரும் மேலே ஏறி இருப்பேன் பார்த்து. இங்கே யாராவது வரப்போ கண்டிப்பாக தனியாக வர மாட்டேங்குன்னு தெரியும். என்ன மாதிரி இந்த மாதிரி தனியாக வந்து கிளம்புறதோட கூட ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒர்க்கிங் டே. இந்த ஒர்க்கிங் டேனால எவனும் வரல. நான் மட்டும் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். நான் இங்கே எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கேன். இந்த பிங்க் கலர் ட்ரீ நம்பர் என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம என்ட்ரி ஆனது இந்த வழி. எஸ், இந்த என்ட்ரி அந்த என்ட்ரி ஆகி இதே வந்து இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சிட்டேன். இந்த சர்க்கிள் போயிட்டு அந்த பக்கம் பார்த்தேன், இந்த பக்கம் போயாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இந்த பக்கம் இருக்கோம். இந்த இது காமிச்சிட்டு இங்கே வந்தேன். இந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ அந்த பிங்க் கலர் B9 இருக்குதுப்பா. B9 இங்கே தாங்க இருக்குது. நான் இங்கே தான் இருக்கேன். டபுள்ஸாக போயிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பூ எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். பூக்கள் இந்த 2 இடம் எல்லாம் ஞாபகம் குமார்
போ தேடு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கியும் காணா. இந்த பிங்க்கு தானே நம்ம போகணும். பிங்க் டபிபியா இதுக்கு தான் நம்ம போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம். 800 மீட்ரு. இதுதான் நேச்சுரல் ட்ரைவ். எங்கெங்க அதுக்கு அந்த இதுக்குள்ளே தான் போனேன் இப்போ. ஆமாங்க, இதுதான் அந்த ரோஸ் கார்டன். இங்கேருந்து அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ரோஸ் கார்டனு. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இதுவில் தான் போகணும். என்னங்க சொல்கிறீங்க? பாப்புலர் பற்றி இதுக்குள்ள போய் சொல்லிக்கிட்டு போவோம். போய் தான் பார்ப்போம். ஏதோ ஜிப்புன்னு அந்த பக்கம் போச்சு. ஆள் நடமாட்டமே இல்லைங்களா இங்கே? என்னங்க ஏரியா இது? ஐயோ, இந்த போர்டை வேறு முன்னாடியே போட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க. போகிறது பார்த்தாலே தேவா எப்பா அழிலே ஏன்பா இப்படி பயன்படுத்துகிற? என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஒரு பக்கம் தானா இந்த ஏரியாவில்? எப்பா அது நாயா மனுஷனானே தெரியல எனக்கு. ஏங்க எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. அவங்க தூரத்தில் இருக்கிறாங்களா? எனக்கு சுத்தமாக தெரியல. கிளாஸ் வேறு எடுத்துகிட்டு வரலங்க நான். ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? சரி அப்படியே போவோம். எப்பா டேய், இதெல்லாம் எங்கேயா இருந்துச்சு இவ்வளோ நாள்? இந்த இடத்த நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்தது இல்லையா? நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் பார்க்கலையா? என்ன இருக்கீங்களா? தண்ணியாகிறேன், பயமாக்குது. இதில் போய் யாருன்னா ஒழிஞ்சிக்கிட்டோன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். விழிஞ்சு விளையாடுறது அணில் இவ்வளோ ஸ்பீடாகப்பா வருவா? அணிலுங்க பாருங்கள், என்னம்மா ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. ஹாய் பறவை. இந்த பறவைகளும் அணில் வந்தால் நிறைய இருக்குது. அதுக்கு தான் மேலே எறும்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஐயோ, சக்குன்னு வருது. இது உள்ளிருந்து வருது வர. சுற்றி பார்த்துட்டேங்க, யாருமே இல்லைங்க. சரியான பயமாக தான் இருக்குது எனக்கு. இதில் நான் வருவேங்க, நானே வருவேங்கிற படத்தில் வரும்ல, அந்த காட்சி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. வீரா சூரான்னு யாராவது வந்துட போகிறாங்க. இல்லைப்பா, அந்த ஓட்டையில் ஏதோ சவுண்டுக்கு தெரியுது. செம்ம இடம் வேணாம், இது பயங்கரமாக இருக்குங்க. ஏன்டே மரத்தை கூட விடாம இங்க பாருங்க பறவைய, வேற லெவலுங்க. என்ன பறவைன்னே தெரியல. ஆஹா, ஹாய் ப்ரோ, நில்லுங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். செம்மலாம் இருக்கு. அதே டிஸ்டர்ப் பண்ணும். அதோட கோட்டை அது போயிடும். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. என்னங்க இது சந்து முந்தில் இருக்கீங்களா? ஜே யாரா நீங்கள்? இப்போ அந்த வியூ பாயிண்ட்டை கூட ரசிக்க மாட்டேங்குது. லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃப்ளவரை பார்க்காம நான் போயிடுவேன்னு நினைக்கிறேங்க. வந்து 2 மணி நேரம் ஆக போகுது. இந்த பிங்க் கலர் மரத்தை என்னால் கண்டே பிடிக்க முடியலை. பாதலுக்கு எவ்வளோ பாதை கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாதையில் இப்போ நம்ம போவோம். என்னங்க இது செம்ம கலராக இருக்குங்க. எரிகிரி வச்சுட்டாங்க. இல்லைங்க, இந்த இடம் மட்டும் பாருங்களேன். எப்பா வேறு லெவலுங்க. ஏங்க செம்ம ஜாலியாக படுத்திருக்காரு பாருங்க. தன்னை மறந்து அப்படின்ற மாதிரி படுத்திருக்காரு. சன் தலைக்கு மேலே இருக்குது. மரங்கள் நம்மளை காப்பாற்றுது. அதனால நம்மளும் மரங்களை காப்பாற்றி ஆகணும். இந்த மாதிரி இப்போ ஓட்டைகளாக வரும், நீங்கள் பார்த்து வரணும். சிலங்களை அங்கே பாருங்க, தண்ணி எப்படி அடிக்குதுங்கிறத அங்கங்கே பைப்புங்க இருக்குது. அதை அப்பப்போ திறந்து விட்ருவாங்க. இந்த தண்ணியெலாம் சூப்பராக அடிக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வருது தண்ணி, எப்படி சுற்றி அடிக்குது பாருங்கள். சூப்பரில் நம்ம சேனலோட இன்டென்ஷனே என்ஜாய் லிட்டில் திங்ஸ். அதனால சின்ன சின்ன விஷயம் தான் காமிச்சிட்ருக்கோம்.
இது கிடைச்சாதான் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறதோட ஓகே எது கிடைச்சாலும் ஓகே இதே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா யங் பூமராணி இது தண்ணியில் போய் நிற்கலாங்களா சூப்பராக இருக்குல்ல வா ஆமாம் நினைச்சிருப்போம் இந்த பக்கம் இதே பாதையில் போய் மறுபடியும் கிடைக்குமோ தேடுவோம் சூப்பராக இருக்குது வருது டக்குன்னு திரும்பி நம்ம பக்கம் எடுக்கிறோம் மறுபடியும் போயிடுவோம் கீழே அந்த துணியெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே வந்து கேப் போட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம்லாம் அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த வாட்டி ஒரு வேலை நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இதெல்லாம் எப்படி வந்து இப்போ பார்ப்போம் இதெல்லாம் வச்சுருக்காங்க சீசன் டைமு மழை டைமு அதனால சூப்பராக வளர்ந்துடும் ஆரம்பித்த இடத்துக்கு தேடி வந்து சேர்ந்துட்டோமா எப்படி வந்து இவங்க இன்னும் ஒரு செம்ம காமெடின்னு கேட்டுருக்காங்க அந்த மரம் அந்த பூவெல்லாம் போயிடுச்சுப்பா அதனால தான் உன்னால கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க என்ன சொல்கிறீங்க 2 மணி நேரமாக நானே தேடிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் கிடைக்கும் அப்படிங்கும்போதே எனக்கு ஒரு லைட்டாக டவுட் இருந்துச்சு கிட்டவங்க அந்த மரம் வேணாங்க எனக்கு ஆனால் ஒரு லாஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போனேங்க அந்த இடம் மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க அந்த இடத்துக்கு போயிட்டேன்னா நான் போயிடுறேங்க அவனை தான் இருக்குது அந்த மரம் அது அப்படியே முடிச்சாச்சு ஃபைனல் டச்சா ஒரு இதாக இருக்கணும்னா அந்த இடம் தான் ஃபைனலாக நம்ம இதை கண்டுபிடிக்கல வாபஸ் போயிடலான்னு இருக்கேன் லாஸ்ட்டு இடம் அதாவது இங்கே இருக்க எல்லா வாட்ச்மெண்ட்டையும் கேட்டேன் எல்லோரும் அது இல்லைப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு 3 பேர் சொன்னாங்க இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்குதுன்னு ஒரு 4 பேர் சொன்னாங்க இந்த 3 பேர் நம்பர் தான் 4 பேர் நம்பர் தான் எனக்கு ஒன்றும் புரியலங்க அது உள்ளே வந்துட்டோன்னா செம்மையாக சுத்த வைக்குதுங்க அது மட்டும் நல்லா தெரியுது மழை வர மாதிரி ஆயிடுச்சு இல்லையா சார் ஒரு 2 நாள் இன்னொரு தூண் நிற்கிது அது உள்ளே போட்டிங்கன்னா வெளியே கிட்ட இருக்குது சரியான சொல்லிட்டோம் நம்ம வேறு லெவல் இல்லை சரியாக இருக்குது அது சின்ன வரும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது இந்த மரத்தை பாருங்கள் இந்த பொறுக்கி ஏதோ ஒரு கோவக்குள்ள போகிற மாதிரி இருக்குது சரியான பிளாங்க்கு என்னடா மரமாக இது என்னென்னு ஒன்றுமே புரியல மரம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது டிசம்பரே இப்போ இன்னும் வரலங்க நாளைக்கு வீடியோ வந்து நவம்பர் 28 பாருங்கள் நவம்பர் 28 வீடியோ எடுக்கிறேன் நம்ம இந்த பிளானில் அது மரத்தை பார்த்துட்டோம் ஆனால் அந்த பூவை பார்க்கல ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்களே காலையில் அது எந்த இடம்னு தெரியல காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஸ்கேட்டிங்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஃப்ரீயாக ஸ்கேட்டிங் சொல்லி தருவாங்க உங்கள்கிட்ட ஸ்கேட்டிங் போர்டு இருந்தால் வந்து இந்த இடத்துல வந்து இது பக்கத்தில் தான் முன்னாடி எங்கே வந்து நீங்கள் ஸ்கேட்டிங் கற்றுக்கலாம் டிசப்பாயின்ட்மெண்ட் சொல்லிட்டு தான் போகிறோம் கிளம்பிடுவோம் இதுக்கு மேலே இருந்தால் இப்போ மரம் கிடைக்கும் தான் நினைப்போம் இப்போ இந்த இது நான் எத்தனை வாட்டி சுற்றுறேன் ஒரு
இது வந்து 5வது வாட்டி இந்த பக்கம் வரேன். இதை விட போரிங்கான வீடியோ எங்கேயும் இருக்காதுங்க. லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு போனால் அதை வேணால் நான் ரெஃபரன்ஸுக்கு போடுறேன். அதுக்கு இந்த மரத்துக்கும் ஏன் என்னப்பா இது பார்த்து 10 நாள் தான் அதுக்குள்ளே போயிட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் நேரம் உட்காரணும். ஃபஸ்ட்டு காலுக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட போகிறது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புவோம். நாடா இது டேய், நான் கேட்டது இந்த ஃபீல்ல நான் பாட்டு கேட்டேன். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது நான் வந்து சரி டான்ஸ்ல ஆடினேன். யாருன்னா பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா அதை வந்தாங்க உங்களுக்காகவே ஹாப்பி கிறிஸ்மஸ். செடிகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ஸ்கூலுக்கு டெஸ்ட் வந்து தினமும் அறிவுறாங்க பாருங்க. இங்கே பாருங்க பார்வையிலே செம்மையாக செஞ்சுருக்காங்க. சரி எல்லாம் பாருங்க அப்படி தாங்க இருக்குது. 1000 ஒரு படத்தை பார்த்து இருக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். செம்ம செட்டப்பு. அதையும் தாண்டி ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஓகே பாருங்க செம்மையாக இருக்குது. ஆனால் பாசமாக இருக்குது. இவங்களாம் இப்போ வந்து இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கேப்பை பார்த்தா தான் நல்லா இருக்குது. எல்லாம் அங்கே போய் உட்காந்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எதுக்கு இந்த பக்கம் போயிட்டுருக்கேன்னு தான் தெரியல. கடைசி வரைக்கும் இங்கே இருக்கிற 4 ரூட்டுக்கு நான் போயிட்டேங்க. ஒரு எவ்வளோ 6 கேட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 கேட்டுக்கும் போயாச்சுனாக்க இந்த 6 கேட்டும் போய் பார்த்துட்டு பல்ப் வாங்க தான் செம்ம பல்ப் இன்னைக்கு. அதுக்கு தான் அப்படியே இந்த மரத்தை பாருங்களேன். வெளியே போயிடுவோம். அதனால் பார்த்தா திட்டுவாங்க. வந்து இதுக்கு தானே பாதை போட்டு வச்சுருக்கு, நடக்கிறதுக்கு பாதை இருக்கிறப்ப இல்லையாப்பா செடிகளெல்லாம் நடக்கிறது. கரெக்டாக பாதை நடப்போம், செடிகளை வளர்ப்போம். தெரியுதுங்களா? போய் செல்ஃபே அந்த செட்டப் தான் லைட்டு மட்டும் போட்டாங்கன்னு இல்லை சேம் தான். டன் 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 ஒரு பொக்கை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஃப்ளேவர் தோணுது. ஒன்று மாஜா, இன்னொன்று ஸ்லைஸு. இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு லோக்கலில் ஒன்று தராங்க பார்த்தீங்களா, அது அந்த 3 டேஸ்ட்டும் ஒன்றா இருக்க மாதிரி தோணுது. 25 பீஸ் இது வரலான்னு பார்த்தீங்கன்னா ஓகே. 1.5 மணி நேரம் நடந்ததுக்கு இதை குடிக்கிறப்ப நல்லா தான் இருக்குது. இதிலே கிரேப்ஸ் இன்னொன்று இருக்குது. கிரேப்ஸோட ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்குது. கிரேப்ஸும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை குடிச்சிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். புகை மூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா ஏதோ எரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ஃபுல் புகையாக இருக்குது. வேறுலாம் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.